ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th நியூ புக்கில் டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய 2வது இயல் பார்க்க போகிறோம். ஓதுவது ஒளியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஓகே. இந்த பாடத்தில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியை பற்றி விஷயங்கள். அதாவது மற்ற செல்வங்கள் அனைத்தும் அழியக்கூடும், கல்வி ஒன்றே அழியாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாடம் கொடுத்துருப்பாங்க. சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்கள், கற்றலின் நோக்கம். கல்வியை அனைத்திற்கும் அடிப்படை. இது வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தென் எளிய பாடல்களை சீர்பிரித்து படித்து புரிந்து கொள்ளுதல். ஸோ பாடல்கள் கொடுத்துருப்பாங்க, அதை தனித்தனியாக பிரித்து படிக்கும்போது தான் அதனுடைய அர்த்தங்கள் தெளிவாக தெரியும். அதை பற்றி நீங்கள் படிச்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாடத்தில் ஃபுல்லாக கொடுத்துக்கூடிய விஷயங்கள் கல்வி. ஓகேவா? ஸோ அந்த கல்வியை பற்றி நம் முன்னோர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் பாவேந்தர் பாரதிதாசன் ஒன்று சொல்லியிருப்பாங்க, தனது போக சமண முனிவர்கள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த ரெண்டு நபர்களும் கல்வியை பற்றி சின்ன குறிப்புகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டு செய்யுள். உரைநடையை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் சார்ந்த விஷயங்களில் வள்ளுவர் சில விஷயங்கள் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டு குறளை மட்டும் பார்த்துட்டு ஒரே ஒரு கண்டென்ட் பாரதியார் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அது மட்டும் நமக்கு போதும். துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு அந்த லெசனில் ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு செய்யுள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கண்டென்ட், உரைநடையில் இருக்கக்கூடிய ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, தென் அது போக துணைப்பாடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் குறிப்பு. இந்த பாடத்தை இதை மட்டும்தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரியா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்பத் தமிழ் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங். ஹெட்டிங்லேயே பாருங்களேன், இன்பம் தரக்கூடிய தமிழ் கல்வி அப்படிங்கிறது தான் இன்பத் தமிழ் கல்வி அப்படின்னு கொடுக்குறாங்க. சூப்பரான ஒரு கண்டென்ட். சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பாரு தெரியுங்களா? இது வந்து மனப்பாடப்பாட்டு கிடையாது, அதனால் பாடலுடைய அர்த்தங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னாலே போதும். பாடலுடைய வரியை கொடுத்து நடுவில் என்ன வரும் அப்படின்னு கேள்வி கேட்க போகிறது இல்லை. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு பாடலை ரீட் பண்ணியே பாருங்கள். ஃபஸ்ட்டு, ஏடு எடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட. ஏடு எடுத்தேன் அப்படின்னா என்னப்பா? எழுதக்கூடிய அந்த எழுத்தாணியும் அந்த பொருளும் எடுத்துக்கிறது, நோட் எடுத்துப்பாங்கள்ல, அதுதான். ஏடு எடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட. என்னை எழுதுன்று சொன்னது வான். மேலே இருக்கக்கூடிய வானை என்னையை பற்றி எழுதுறா அப்படின்னு சொல்லுச்சு. அதாவது பாரதிதாசன் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு கவிதை எழுதலான்னு நினைக்கும் போது என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னுடைய மனசை கவர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுச்சு. ஆனால் நான் எதை பற்றி கவிதை எழுதினேன் அப்படின்னா, கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு கஷ்டத்தில் புலம்பிட்டு இருந்து முழிச்சு வெளியில் வராமல் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எப்படி மீண்டு வரணும் அப்படின்றத பற்றி நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்லியிருப்பார். அதாவது அவர் எழுதின கவிதையை நான் இப்படி பண்ணினேன்னு தான் சொல்லியிருக்கார். ஓகேவா? கவிதையை இப்படி பண்ண அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஏடு எடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று வான் சொன்னது. மேலக்கு வானன்னு சொல்லிச்சு. ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும். ஓடையும் நீர் ஓடை இருக்குல்ல, அதுவும் தாமரை பூக்கும் என்னையை பற்றி எழுதுன்னு சொல்லுச்சு. காடும் கல்லணையும், கல்லணினானது வயல், காடும் கல்லையும் கார்முகிலும், கார்முகிலானது மலை மேகம், காடும் கல்லையும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும் முயலும். ஸோ அதாவது அதை பற்றி கவிதை எழுதுறதுக்கு என் மனசை மாற்றிடுமோ அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காடாக இருக்கட்டும், வயலாக இருக்கட்டும், மலை மேகமாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னை வந்து மனசை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. எத்தனைக்கும்னா முயலும். ஆடும் மயில் நிகர். நிகர்னு என்னப்பா? நிகர் அப்படின்னா சமமான போல் அப்படின்னு சொல்லுவோம்ல, எனக்கு நிகருங்க எவடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை சில பேர், அதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை ஆடும் மயில் நிகர். ஆடும் மயிலுக்கு சமமான பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றன. ஸோ பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரமாக செய்க, அதாவது கவிதையாக வரைக அப்படின்னு சொல்லுச்சு. இத்தனை விஷயங்கள் என்னுடைய மனசுக்குள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுச்சு. யாரு? பாரதிதாசன் சொல்கிறாரு. தென் அதுக்கடுத்து இது மட்டுமா இல்லை, சோலை குளிர் தரும் தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழக்கூடிய மாணிக்க பருதி காட்சி தரும். மேலே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ அந்த பச்சை கலரில் சோலை மேலே காடுகள் இருக்குல்ல, அந்த காடுகளாக இருக்கட்டும், தென்றல் காற்றாக இருக்கட்டும், பசும் தோகை இருக்கக்கூடிய அந்த மயிலாக இருக்கட்டும், அன்னமாக இருக்கட்டும், இது எல்லாம் வந்து என்னுடைய மனசை மாற்ற ட்ரை பண்ணோம். மாலை பொழுதினில் மேற்றிசையில் மேற்கு திசையில் விழக்கூடிய அந்த சூரியனுடைய அந்த கதிர் என்னுடைய மனசை மாற்ற ட்ரை பண்ணோம். வேலு, அம்பு வேலு இருக்குல்ல, அந்த மாதிரி வேலை சுமந்திருக்கக்கூடிய வீரன், அவனுடைய வீரத்தை பற்றி எழுதுறதுக்கு என்னை வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த சூழல், அந்த காட்சியும் என்னை வந்து மனசை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணோம். வெற்பென்று சொல்லி வரகை என்று கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. இந்த இப்படி நடக்கக்கூடிய எல்லா சுற்றுச்சூழல் விஷயங்களையும் தாண்டி அதை பற்றி நான் கவிதை எழுதலை. மாறாக இன்னலிலே கஷ்டத்தில் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். கஷ்டத்தில் என் நாட்டு மக்கள் உள்ள துயின்றது வந்து உறங்கி இருந்ததை சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த கஷ்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கான், அதுலேருந்து மீண்டு வராமல் அப்படின்றதுக்காக அன்னதொரு காட்சி, அப்படி ஒரு அன்னதொரு காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. அப்படி காட்சியை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள அது உள்ளே போய் எனக்குள்ளே இரக்கம் உண்டாக்கி அதை பற்றி எழுதுறதுக்கு எனக்கு மனசு வந்துச்சு.
ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கக்கூடிய நிலை எய்திவிட்டால். ஸோ இந்த இன்பத்தமிழ், இன்பம் தரக்கூடிய கல்வியை என் தமிழ்நாட்டில் கூடிய எல்லாரும் படிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுன்னா துன்பங்கள் நீங்கும், கஷ்டம் இல்லை, சுகம் வரும், நெஞ்சினிலே தூய்மை உண்டாகும், வீரம் வரும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தானாக வரும் அப்படின்றது தான் இவனுடைய முழு கவிதை. சரிங்களா? கீழே வந்து பாடலுடைய பொருளில் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸை கொடுத்துருப்பாங்க, வேணும்னா ரீட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது சொல்லும் பொருள். நான் சொல்லும் போதே சொல்லிட்டேன், எத்தனைக்கும்னா முயல்னு சொல்லிட்டேன், கழனினா வயல் சொல்லிட்டேன், நிகர்னா சமம் சொல்லிட்டேன், அன்னதோர்னா அப்படி ஒரு சொல்லிட்டேன், கார்முகின் மலைமேக சொல்லிட்டேன், துயில் இருந்தாலும் உறங்கி இருந்தாலும் சொல்லிட்டேன். பருதிங்கிறது கதிரவன் மேலே இருக்கக்கூடியதான், அதை நான் சொல்லும் போது சொல்ல. பருதினா கதிரவன், வெறுப்புனா மலை. ஓகேவா? வெறுப்புனா மலை. இங்கே இருக்குல்ல, வெறுப்பென்று சொல்லி வரைக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கே மேலேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? மாலை பொழுதில் மேற்றிசையில் வரக்கூடிய மாணிக்க பருதி, மாணிக்க பருதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே. தென் இந்த இப்போ நான் சொன்ன இந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று. தென் அது போக இப்போ நான் ரீட் பண்ணல அந்த பாடலுடைய மேலே பாடல் ரீட் பண்ணல, இந்த பாடல் இவர் தான் எழுதினாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ பாரதிதாசன் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கவிதை எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரே ஒரு பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே வேண்டாம். தென் அவரை பற்றி பாருங்கள். பாரதிதாசன் வந்து நமக்கு தெரியும், கவிஞராக இருக்கட்டும், இதழாளராக இருக்கட்டும், தமிழ் ஆசிரியராக இருக்கட்டும், பன்முக ஆற்றல் கொண்டவர். ஓகே, சூப்பர். பாரதிதாசன் இவர் தான். தென் அதுக்கடுத்து கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் எல்லாம் எழுதியிருக்காரு. சூப்பர். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கல, இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, எல்லாருமே ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய ஒன்று தான். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இரண்டு வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், இது எல்லாமே இவரினுடைய படைப்பு தான். அது போக பிசிராந்தையர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஒரே ஒரு பாயிண்ட். பிசிராந்தையர் என்ற நாடக நூலுக்கு என்ன விருது கொடுக்கப்பட்டது? சாகித்ய விருது. யார் வாங்கினாங்க? பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களா? இது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. தென் அதுக்கடுத்து கீழே புக் பேக்கோட கண்டென்ட், புக் பேக் பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் எதை பற்றி சொல்கிறாரு? மயிலை சொல்கிறாரு. மலையை குறிக்கக்கூடிய சொல்லு வெறுப்பு. ஏடு எடுத்தேன்னு என்னதுப்பா? ஏடு ப்ளஸ் எடுத்தேன். துயின்று இருந்தார்னா துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும்னா என்று உரைக்கும். கழனி அப்படின்னா வயல், நிகர் அப்படின்னா சமம், பருதினா கதிரவன், முகில் அப்படின்னா மேகம். சூப்பர், முடிஞ்சு போச்சு. தென் அதுக்கடுத்து அழியா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு சமண முனிவர் நாடைய சார்ந்த விஷயங்கள் எழுதப்பட்ட நபர் சொல்லுவாங்கல்ல, அவர் ஒன்று சொல்கிறாரு. இங்கே ஸ்டார் கொடுத்துருக்கிறதுனால பாடலினுடைய வரியை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாடலினுடைய வரியை கொடுத்து இது எந்த நூல்னு கேட்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. சரிங்களா? சரி, இந்த நாலடியாரில் ஃபஸ்ட்டு பாடலுடைய வரியை ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணதுக்கப்புறம் பொருளை பாருங்கள். ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு பொருள் புரிஞ்சிச்சுன்னா ஓகே, புரியலைன்னா பொருளை ரீட் பண்ணணும். மேலே இருக்க பாட்டு வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும், அதனால் பொருள் புரிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் இன்டெப்த்தான ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். வைப்புலி கோட்படா வாய் தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறினொவ்வா, எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன, விச்சை மற்று அல்ல பிற அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இது எழுதுறது யாருப்பா? சமண முனிவர். பாடலை பார்க்கும்போது நமக்கு அர்த்தம் புரியுதான்னா அங்கங்கே சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியல. அப்போ முதல் என்ன பண்ணணும்? சொல்லும் பொருளுடைய அர்த்தங்களை ரீட் பண்ணணும். வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடமா. வைப்புலினா என்னது? இங்கே இருக்கக்கூடிய வைப்புலினா பொருளை சேமித்து வைக்கக்கூடிய இடம். கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது. கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில்னா வாய்க்கும்படி கொடுத்தல். வாய்த்து ஈயில்னா வாய்க்கும்படி கொடுத்தல். விச்சை அப்படின்னா கல்வி. விச்சை அப்படின்னா கல்வி. என்ன கொடுத்துருப்பாங்க? கல்வி அப்படிங்கிறது மற்ற பொருட்கள் மாதிரி யாரும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கிடையாது. மற்றவங்களுக்கு கொடுக்க இவங்களுக்கு நல்லது தான் வரும். அதாவது இது வந்து தீராது அப்படின்றத அந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. அர்த்தங்கள் செக் பண்ணிடலாமா? பாருங்கள். கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும், கல்வியை ஒரு பொருள் மாதிரி வச்சிருந்தால் அது பிறரால் கொல்லப்படாது. யாரும் எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. இன்னொருத்தருக்கு நம்ம எடுத்து சொல்லி கொடுத்தாலும் அது குறைவுபடாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. ஏன் கல்வனால் இல்லை, அரசனால் கூட அதை வந்து ஒரு கல்வியை இன்னொருவர் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பரான வார்த்தையாக கொடுத்துருக்காங்க. மற்றவை செல்வம் ஆகா. மீதிருடைய பொருள் எல்லாமே
காணாமல் போயிடும். அசையா சொத்து அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ கல்வி அப்படிங்கிறது அசையா சொத்து, மற்றதெல்லாம் அசையும் சொத்து, பிடிக்கிட்டு போயிடுவாங்க, இது மட்டும் கொஞ்சம் நடந்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சொல்லும் பொருளும் ப்ளஸ் இந்த பாட்டு சமண முனிவர் தான் எழுதினாரு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டனால போதும். வைப்புலி கோட்பட வாய்த்தி கேடில மிக்க சிறப்பின் அரசர் செறினோவார் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்ற அல்ல பிற. இப்போ நமக்கு அர்த்தம் புரியும் நினைக்கிறேன். வைப்புலி கோட்படா அதாவது பொருள் சேமிச்சு வைக்கக்கூடிய இடத்தை தான் வைப்புலி. ஸோ வைப்புலி கோட்படா வாய்த்தி கேடில்லை, அதாவது பொருள் சேமிச்சு பொருள் மாதிரி கல்வியை சேமிச்சு வச்சாலும் மற்றவனால அதை வந்து தூக்கிட்டு போக முடியாது. மிக்க சிறப்பின் அரசன் சரினோவா, ஸோ ஆகப்பெரிய சிறப்பு இருக்கக்கூடிய அரசனால் கூட அதை வந்து எடுத்துட்டு போக முடியாது. எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன, ஏன் ஒரு தன்னுடைய தகப்பனார் தாயாராக இருக்கட்டும், அதாவது பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சேமிச்சு வைக்க வேண்டிய செல்வம் விச்சை மற்ற விச்சைனா கல்வி, கல்வியை தவிர வேற என்ன அப்படிங்கிறது தான் அதில் கொடுத்துருக்காங்க. விச்சைனா கல்வி, மற்ற அல்ல பிறனா வேற என்ன, கல்வி தான் அப்படின்றதான் நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. சொன்னது யாருப்பா? சமண முனிவர். ஸோ இந்த நூல் வந்து நாலடியார். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், இதை பற்றி நமக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. நாலடியார் அப்படிங்கிறது 400 பாடல்கள் கொண்டதாக இருக்கும், 400 வெண்பாக்களை கொண்டது. நாலடி 400ன்னு சொல்லுவோம், வேளாண் வேதம் சொல்லுவோம். இதுலேயும் திருக்குறள் மாதிரி அறம்பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாலாக பகுக்கப்பட்டிருக்கும். அது போக திருக்குறளுக்கு இணையாக வச்சு பாடக்கூடிய ஒன்று அப்படிங்கிற மாதிரி 4ம் 2ம் சொல்லுக்குருதி 4 அடிகள் கொண்ட இந்த 4 அடியாரும் 2 அடிகள் கொண்ட நமக்கு திருக்குறளும் கிட்டத்தட்ட சொல்லுக்குருதி அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நூல்கள் அப்படின்றதுக்காக. நமக்கு இதில் எக்ஸாம்பிள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது தெரியுமா? 4 அடி 400 வேளாண் வேதம், 400 வெண்பாக்கள், முடிஞ்சு போச்சு. 11 கீழ்கணக்கெலாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. சரியா? ஸோ இதோட முடிஞ்சு போச்சு. தென் அதுக்கடுத்து கீழே இருக்கிறது என்ன வச்சுக்கோங்க, தன் குழந்தைக்கு சேமித்து வைக்க வேண்டியது என்னதுப்பா? கல்வி. கல்வியை போல கேடில்லாத விலையில்லாத உயர்வில்லாத தவறில்லாதுன்னு கிடையாது. கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை. விலையில்லாதன்னு சொல்ல முடியாது, உயர்வில்லாதன்னு சொல்ல முடியாது, தவறில்லாதன்னு சொல்ல முடியாது, கேடில்லாத கஷ்டம் இல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுதான் இந்த பாட்டிலே கொடுத்துருப்பாங்கல்ல, வாய் தீயிற் கேடில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? சரி, அதுக்கு எடுத்து பாருங்களேன். வாய்த்தீயின் அப்படின்னா வாய்த்து கூட்டல் ஈயின், கேடில்லைன்னா கேடு கூட்டல் இல்லை, எவன் கூட்டல் ஒருவன்னா எவன் ஒருவன். சரியா? புக் பேக்கு முடிஞ்சு போச்சு. தென் வாழ்விக்கும் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய உரைநடையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த ஒரே ஒரு கண்டென்ட் இதை புக் பேக்கில் கேட்டு வச்சுருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். கல்வி இல்லாத நாடு விளக்கு இல்லாத வீடு அப்படின்னு சொன்னாங்க. இது புக் பேக்கில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். சரி, அது ஒன்று. தென் அது போக பாரதி யார் ஒரு கண்டன், பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரியை பாடினது யாருன்னா பாரதிதாசன். இதையும் புக் பேக்கில் கேட்டிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் இந்த உரைநடையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அது போக நம்மளால் பற்றி படிச்சிருக்கணும். யார் பாடுது அப்படின்னு பார்த்தோன்னா திருக்குறளார் வி முனுசாமி அவரை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ திருக்குறள் சார்ந்த விஷயங்கள், திருக்குறளை பற்றி மற்றவங்களுக்கு எடுத்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதிகமாக, அதாவது அதுதான் இவரினுடைய இம்பார்ட்டண்டான ஒரு டார்கெட்டாகவே வச்சு பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த வி முனுசாமி. அதனால தான் இவருக்கு முன்னாடி பேர் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க, திருக்குறளார் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளின் நகைச்சுவை. பார்த்துங்களேன், பார்த்தாலே தெரியுதா? பூராவே திருக்குறள் சார்ந்த விஷயம் தான். அப்போ திருக்குறள் அப்படின்னாலே நமக்கு என்ன பேர் ஞாபகம் வந்திருக்கணும்? முனிசாமின்னு பேர் ஞாபகம் வந்திருக்கணும். சரிங்களா? திருக்குறள் நமக்கு என்ன பேர் ஞாபகம் வந்திருக்கணும்? முனிசாமி அப்படின்னு பேர் ஞாபகம் வந்திருக்கணும். இந்த பேரை எப்பயுமே மறக்கக்கூடாது. திருக்குறளார் வி முனிசாமி. வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளின் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியிருக்காரு. அது போக உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரினுடைய நூல் வந்து மிகவும் உலக புகழ்பெற்ற ஒரு நூலாக விளங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதுக்கடுத்து தேவையில்லை. சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூலிலிருந்து தொகுக்கப்பட்டு அது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு திருக்குறளார் வி முனுசாமி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளின் நகைச்சுவை, திருக்குறள் சார்ந்த பல நூல்களை எழுதினது யாரு? வி முனுசாமி. அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இது மட்டும்தான், வேறு எதுவுமே வேண்டாம். அப்படியே ஸ்கிப் பண்ணி வந்துக்கோங்க. கீழே வந்து புக் பேக் கொடுத்துருக்காங்க, வேணா பார்த்துக்கோங்க. நார்மல் கண்டென்ட் தான். தென் பள்ளி மறுதிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய துணைப்பாடம். இந்த துணைப்பாடத்தில் கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா சுப்ரபாரதி மணியனை பற்றி ஒரே ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சுப்ரபாரதி மணியனை பற்றி ஒரே ஒரு கண்டென்ட். ஸோ சுப்ரபாரதி மணியன் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்து, இது நமக்கு கூற்று அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்து கேட்ட முடியும். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் பற்றி
பல கவிதைகள் எழுதியவர், கதைகள் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்களாக்கும் சுப்ரபாரதி மணியனை நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இவரின் மற்ற படைப்புகள் பாருங்களேன். பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், கனவு, புத்துமன், கதை சொல்லும் கலை. கனவு அப்படிங்கிறது இவர் இதழ், கனவுங்கிறது இவரினுடைய இதழ். அது போக நூல்கள் பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை அப்படிங்கிறது எல்லாமே இவரினுடைய நூல்களாக சொல்கிறாங்க. இதை உங்களுக்கு ஞாபகம் வைக்க முடிஞ்சதுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதர்வைஸ் நமக்கு பார்த்தோன்னா இதை எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா, இந்த எங்கெல்லாம் ஓயாமல் மணி அடிச்சிட்டு இருப்பானுங்க. சரிங்களா? ஓயாமல் இந்த இப்போ கூட நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு அலர் அடிச்சானுங்களே, காலைல 5 மணிக்கெலாம் சுப்ரபாரத்தை போட்டு எழுச்சி விட்றாங்க. சரிங்களா? அதை வச்சு வேணால் நான் உங்களுக்கு சும்மா ஒன்று சொல்கிறேன், சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சுப்ரபாரதி மணியன், சுப்ரபாரதி மணியன், இந்த மணி அப்படிங்கிறத எப்படியா வச்சுக்க போகிறோம்? 5 மணிக்கு. ஓகேங்களா? 5 மணிக்கு சுப்ரபாரதத்தை போட்டு எழுப்பி விட்ருவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படின்னா, இந்த சுப்ரபாரதம் 5 மணிக்கு எண்ணெயை நார்மலாக தண்ணியை ஊற்றி எழுப்புறதே ஒரு யுத்தம் மாதிரி. தண்ணி ஊற்றி எழுப்புறதே, காலையில் எழுப்புறது ஒரு யுத்தம் மாதிரி. ஆனால் சாதாரணமாக அந்த மணியை வச்சு எழுப்பிடுவாங்க. சாதாரணமாக அந்த மணியை வச்சு எழுப்பிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ தண்ணியை ஊற்றி எழுப்புறது ஒரு யுத்தம் மாதிரி இருக்கக்கூடிய எண்ணெயை எப்படி என்ன பண்ணுறானுங்க, என் தூக்கத்தில் மண்ணள்ளி போட்டானுங்க. என் தூக்கத்தில் மண்ணள்ளி போட்டது யாருப்பா? இந்த மணி அடிச்சனீங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணணும்? பின்னணும் அப்படிங்கிறது நார்மலாக அடித்து பின்னணும்னு சொல்லலாம். அடித்து பின்னமனை மட்டும் சொல்லுவோம்ல, பின்னணும். அவனில் வேட்டையாடணும், அடித்து வேட்டையாடுற அளவுக்கு மேலே கோவம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்படி சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயத்த நான் ஒரு கதையாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? சிம்பிள். சாதாரண நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அதை நம்ம அதுக்கு ஒரு கதை மாதிரி மேக் பண்ணுறோம்ல, அதுதான் கதை சொல்லும் கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நார்மலாக தூங்குறது என்னுடைய கனவு, என் கனவை கலைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? கனவை கலைச்சி காலைல 5 மணிக்கு எழுப்பி விட்டானுங்க. 5 மணிக்கு நான் எந்திரிக்க தான் ஒரு தண்ணி ஊற்றி எழுப்புனா கூட ஒரு யுத்தம் மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இருக்கும்போது என் தூக்கத்தில் மண்ணள்ளி போட்டானுங்க. அவங்கள பின்ன விட மாட்டேன், வேட்டையாட மாட்டேன் அப்படிங்கிற சாதாரண நடக்கிற விஷயத்தை கதை சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளோவில் ஏதோ உங்களுக்கு ஒரு ஃப்ளோ. இப்போ நான் சும்மா உங்களுக்கு ஒரு நார்மல் அப்படியே நான் சொல்லும்போது அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் வர இது நார்மலாக ஒரு விஷயம் தான். இது மாதிரி உங்களுக்கு வேறு எதுக்காவது எனக்கு கம்பல்சரி வேணும் அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நான் அதுக்கு உங்களுக்கு ஷார்ட்டாக புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் இப்படி ஒரு அந்த மணி அடித்தானுங்கள அடிக்கிறத வச்சு உங்களுக்கு நான் சும்மா உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த ஒரு ஃப்ளோவில் சொல்லும்போது உங்களுக்கு கம்பல்சரி எனக்கு வேணும், எனக்கு இந்த ஷார்ட்கட் மாதிரி எனக்கு வேணும், இது எனக்கு மறக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? சரி, ஓகே. இதோட இந்த இயல் அப்படிங்கிறது ஓவர். ஸோ இது மாதிரி நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் தமிழில் ஒவ்வொரு இயல் வைஸ் நீங்கள் 24/7 எப்போ வேணாலும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும். அது போக தமிழாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், எல்லாமே சமச்சீர் புக் வைஸ் உங்களுக்கு எல்லாமே டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும். ஓல்டு கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும். நம்மளுடைய அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் நம்மளுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது போக ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே டாபிக் வைஸ் போடப்பட்ட நம்மளுடைய புத்தகம் அப்படிங்கிறது ஆல்சோ அவைலபிள் இருக்குது. புக் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் புக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். புக்கை பற்றின டீட்டெயிலாக உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டேன். ரீசன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை சேரும். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுமே நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறத பொறுத்து தான். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோட நாங்கள் மீட் பண்ணுறோம். சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.